ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ஹெல்தியான டேஸ்டியான கோதுமை பாயாசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் ஒரு கப் முழு கோதுமை எடுத்து நல்லா 4-5 டைம் கழுவிட்டு மிக்ஸி ஜாரில் மாற்றி கொரன்னு அரைச்சி எடுத்துக்கிறேன். அது ஊற வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ குக்கரில் நம்ம அரைச்ச கோதுமையை சேர்த்துட்டு தண்ணி 4 டம்ளர் விட்டு ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம். எவ்வளோ தண்ணி விட்டாலும் ஒன்றும் ஆகாது. பாயாசம் செய்கிறதுனால நல்லா பூ மாதிரி வெந்துடும். அதுக்கப்புறம் கடாயில் நெய் விட்டு சூடானதுக்கப்புறம் திராட்சை, முந்திரி, துருவின தேங்காய் எல்லாம் சேர்த்து நெய்யிலேயே வணக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சிருந்த கோதுமையும் சேர்த்து அதையும் நல்லா கலந்துக்கலாம். கலந்ததுக்கப்புறம் 1 டம்ளர் பால் விட்டு அதையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு நம்ம வெல்லம் கோதுமை எந்த அளவுக்கு எடுத்தோமோ அதே அளவு கப்பில் 1.5 பங்கு வெல்லம் எடுத்துக்கலாம். நான் 1 கப் எடுத்திருக்கேன். நீங்கள் 1.5 கப் வேணாலும் எடுத்துக்கலாம், ஸ்வீட் தேவை அதிகம் அப்படின்னா. அதுக்கப்புறம் ஏலக்காய் 4 நல்லா நுணுக்கி போட்டோம் அப்படின்னா சூப்பரான கோதுமை பாயாசம் ரெடி ஆயிரும். ரொம்பவே ஹெல்த்தியாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.